லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். செங்கமுத்து, நீங்க தான் பணம் கொடுத்தீங்களா? குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க. மை லார்ட், அதற்கு முன்பு இவர் மீது வழக்கு தொடுத்த ரஜினி அவர்களை விசாரிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், யுவர் ஆனர். ஓகே, யூ கேன் ப்ரொசீட். ரஜினி, ரஜினி, ரஜினி. நீங்க தான் ரஜினியா? ஆமா. இவரு தான் உங்களை கொல்ல ஆட்கள் அனுப்பி வச்சதா? நீங்க யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம், தைரியமா உங்க பதில சொல்லுங்க. அவன் தான் ஆள் அனுப்பி கொல்ல பார்த்தான்னு சொல்லுமா, சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பு. சொல்லுங்கம்மா, இவரு தானே? இல்ல. இல்லையா? இவருதான் கொல்ல ஆள் அனுப்புனார்னு நீங்க தானே கேஸ் கொடுத்திருக்கீங்க. இப்ப இவர் இல்லைன்னு சொல்றீங்க? ஐயா, எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தனிப்பட்ட முறையில, தொழில் முறையிலன்னு எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் கூட செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எதுக்குமா இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? வீட்ல இவர் கூட ஒரு சின்ன பிரச்சனை. அப்பா உயிருக்கு போராடுறத பார்த்துட்டு இவர்தான் செஞ்சிருப்பாருன்னு வீட்ல எல்லாரும் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. அது அப்ப இருந்த குழப்பத்துல நான் யோசிக்காம அப்படி பண்ணிட்டேன். வீட்ல பிரச்சனையா? இவர் உங்களுக்கு என்ன உறவு வேணும்? என் அப்பாவோட தம்பி, என் சித்தப்பா. எனக்கும் சித்தப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும் தான். இருந்தாலும் என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் என் சித்தப்பாவுக்கும் ரொம்ப அக்கறை இருக்கு. அப்பப்ப என் சித்தப்பாவுக்கும் எனக்கும் சின்ன முரண்பாடு வந்தாலும் இவருக்கு என் மேல இருக்கிறது ஒரு பொண்ணு மேல அப்பாவுக்கு இருக்கிற கோவம் தான். சின்ன சின்ன சண்டை கோவத்துக்கெல்லாம் பெத்த பொண்ணை யாராச்சும் கொல்ல பாப்பாங்களா? குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்கய்யா. நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா இவர் தான் பணம் கொடுத்தாருன்னு இவங்களே சொல்றாங்க. இவங்க தான் என்ன கொல்ல வந்தாங்களான்னு கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு நீங்க தான் விசாரிச்சு சொல்லணும். சரி, நீங்க போகலாம். மாரிமுத்துவை வர சொல்லுங்க. மாரிமுத்து, மாரிமுத்து, மாரிமுத்து. வணக்கம். நீங்க தான் மாரிமுத்துவா? ஆமாங்க ஐயா. நீங்க என்ன சொல்றீங்க? பயப்படாம தைரியமா சொல்லுங்க.
ஐயா, அன்னைக்கு கத்தி குத்து வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் மயக்கமா இருந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு நினைவே வந்தது ஐயா. அதனால இத யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியலங்க ஐயா. என் பொண்ணு சொன்ன மாதிரி கோவத்துல தெரியாம என் தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அத வாபஸ் வாங்கிக்கிறோங்க ஐயா. இதுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த வழக்கில் சிங்கமுத்துதான் ரஜினியை கொலை செய்ய முயற்சித்தார் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் எதுவும் இல்லாததால் சிங்கமுத்தை விடுதலை செய்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். The court is adjourned. அம்மாடி ரஜினி, ஐயோ, சித்தப்பா, என்ன பண்றீங்க? எந்திரா சிங்கமுத்து, ஒண்ணும் இல்லடா. எதுக்குடா அழுகுற? அழாம இருடா. என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கிற? ரஜினி கிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட அர்த்தம் இருக்கு. நான் உன்னை மன்னிக்கிற அளவுக்கு அவ்வளவு யோகியம் கிடையாதுடா. அழாதரா அழாதரா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சிங்கமுத்து. ரஜினி கிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லைன்னு. சித்தப்பா, என்னங்க? என்னங்க? அழாதரா சிங்கமுத்து, அழாத. சித்தப்பா, எப்பவுமே உங்களை கம்பீரமா கெத்தா தானே நாங்க பாத்திருக்கோம். இப்படிலாம் உங்களை பார்க்க என்னால முடியல. அம்மாடி, உன்னோட அன்பு, பாசம், கருணை, உன்னோட மன்னிக்கிற குணத்துக்கு முன்னாடி என் திமிரு, ஆணவம், அகங்காரம் இதெல்லாம் மண்ணோட மண்ணா ஓடிஞ்சு நொறுங்கி போச்சுமா, நொறுங்கி போச்சு. அம்மாடி, என்னை எதுக்குமா மன்னிச்ச? என்னை எதுக்கு காப்பாத்தின? அவனுக்கு நல்லதுன்னு என்னமா நான் செஞ்சிருக்கேன்? மடி, நான் ஜெயிலுக்கு போயிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். என்ன மன்னிச்சு ஒரே தடியா தண்டிச்சிட்டியம்மா. மடி, நான் கோவத்தை கூட தாங்கிடுவோமா, ஆனா இந்த அன்பு என்னால தாங்க முடியலமா, தாங்க முடியல. சித்தப்பா, சித்தப்பா, இங்க பாருங்க, அழாதீங்க. மணி, நீ அண்ணனை மன்னிச்சதுல கூட ஒரு நியாயம் இருக்குமா? செஞ்ச தப்புக்கு பரிகாரமா தன்னோட உயிரை பணைய வச்சு ஓ உசுரை காப்பாத்திருக்கான். ஆனா நான் எந்த நல்லதுமே செய்யலையப்பா. அண்ணன் இந்த குடும்பத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் தானே அந்த குடும்பத்தை  ஆனா நான் பார்க்கலையே. சிங்கமுத்து,
நீதாம்மா போராடி இந்த குடும்பத்தை காப்பாத்தி இருக்க. நீ என்னைக்குமே அழியும் தானமா நான் நினைச்சிருக்கேன். ஆனா நீ யாரையும் நம்பி கையேந்தி நிக்காம தன்னந்தனியா ஒருத்தியா குடும்பத்தை சுமந்தப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாம கஷ்டத்துல இருந்த உங்களை மேலும் மேலும் கஷ்டம் கொடுத்த பாவிமா நான் பாவி. சித்தப்பா, நீங்க எங்களுக்கு கெடுதல் செஞ்சிருந்தாலும் எங்க பக்கத்திலே இருந்திருக்கீங்க. இந்த ஊர் எங்களை மரியாதையா பார்க்கறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் வீட்டுல ஒரு நல்லது கெட்டதுலயும் சபையில எங்களை விட்டு கொடுக்காம நீங்க வந்து நின்னு இருக்கீங்க. இல்லம்மா, உங்களுக்கு நடந்த ஒவ்வொரு கெட்டதுக்கு பின்னாடியும் நான் தான் இருந்திருக்கேன். ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சு இந்த குடும்பத்தோட மான மரியாதை காப்பாத்தினது யாருமா? நீதானே. இந்த குடும்பத்தோட அப்பாவுக்கு அப்பாவா இருந்து நான் பார்த்திருந்திருக்கணும். ஆனா என் ஈகோ, என் தலகணம் எதுவும் என்ன பார்க்க விடலையே. அம்மடி, வயசுல எவ்வளவு சின்னவனி, உனக்கு கை கோர்த்து உதவி செய்யாம நான் முட்டாள்தனமா உனக்கு சரிக்கு சமமா நின்னு போட்டி போட்டிருக்க பார். சின்ன வயசுல இருந்து நீ எவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்தோம். உனக்கு ஒரு வாழ்க்கை அமையும் போது நான் அதை கெடுத்து விட்டுருக்கேன். நீ அமைச்சு கொடுத்த உன் தங்கச்சி ராதிகாவுடைய வாழ்க்கைய நான் கெடுத்தேன். என்னென்னமோ அதுக்காக செஞ்சிருக்கேன். நான் உன் கண்ணு முன்னாலேயே உன் வீட்டை இடிச்சு காமிச்சு உன்னை ஏன் கால விழுக வைக்கிறேன்னு சபதமெல்லாம் போட்டேன். எல்லாம் என் ஆணவம், என் திமிரு அதுல செஞ்ச நான். ஆனா நீ அம்மணி, நீ எதையும் சொல்லாம உன் அன்பால் எங்க எல்லாத்தையும் கட்டி போட்டு ஜெயிச்சிட்டமா, ஜெயிச்சிட்ட. சித்தப்பா, சித்தப்பா, ப்ளீஸ் அழாதீங்க சித்தப்பா. அம்மணி, நான் உன்னை எப்படி கூப்பிடுவேன் சொல்லு. சொல்லுமா. மகாராணி. என்னம்மா மகாராணி? அவ்வளவு அலட்சியமா சொல்லிருக்கம்மா. ஆனா இப்ப சொல்றேன், என் மனசார சொல்றேன், நெசமாலுமே நீ மகாராணி தம்மா. ஏ ரஜினி, மகாராணி. உண்மையிலேயே நீ மகாராணி தம்மா, மகாராணி தான். தனக்கு வேண்டியவங்க, தனக்கு பிடிச்சவங்க, தனக்கு நல்லது பண்றவங்க இப்படி யாரு மேலேயும் அன்பா இருக்க முடியுமா? ஆனா தனக்கு கெடுதல் பண்றவங்களுக்கு கூட அன்பு காட்ட உன்னால மட்டும்தான் முடியும். இந்த ரஜினியால மட்டும்தான் முடியும். இப்ப சொல்றமா, இனிமே உனக்கு அப்ப மட்டும் இல்ல, சித்தப்ப நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, ஆர்டர் போடுமா. அடுத்த நிமிஷம் இந்த உலகத்தை உன் காலடியில கொண்டு நிறுத்துற. சித்தப்பான்னு என் வார்த்தையில மட்டும் சொல்லலம்மா, உன் வாழ்க்கையிலும் உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன். மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன். சித்தப்பா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. நீ அழக்கூடாது. இங்க பாருடா, நான் உன்னை மன்னிக்கவே கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா இவ உன்னை மன்னிக்கவே கூடாதுன்னு கூட்டிட்டு வந்துட்டு எனக்கே ட்விஸ்ட் கொடுத்துட்டாடா இவ. மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்களே, அந்த விஷயத்துல என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். ரஜினி, என்ன சொல்ற? மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல நானா? புரியலையேடா. இவ்வளவு நேரம் வெளியில பேசிட்டு இருந்தீங்களேப்பா, புருஷன் உயிர் போனதை பெருசா நினைக்காம புள்ள வாழ்க்கைக்காக பார்த்திபனோட அம்மா எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருவாங்கன்னு. அதுலதான்ப்பா நியாயம் இருந்தது. ஆமாமா.
அங்க ஒரு உயிர் போயிடுச்சு. அதையே பெருசா எடுத்துக்காம அவங்க நம்மள மன்னிக்கணுமா? இங்க வெறும் முயற்சி தானப்பா நடந்திருக்கு, எந்த உயிரும் போகலையே. சித்தப்பாவை நீங்க மன்னிக்கிறது தானே நியாயம். ரஜினி, இத பாருமா, நாங்க செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டும் கிடைக்கலையே. அவன் செய்யறதுக்கு முன்னாலேயே இத செய்யாதடா, இது தப்புன்னு சொல்லியும் உன்னை கொல்ல பார்த்திருக்கான்னா அவனை எப்படிமா நான் மன்னிக்க முடியும்? நீங்க தானப்பா சொன்னீங்க மன்னிக்கிறதுக்கு மனசு இருந்தா போதும்னு. யோசிங்கப்பா. ரஜினி, ஆமா ரஜினி, உன் கோவம் தப்புன்னு என்னால எதுவும் சொல்ல முடியல. ஆனா இவர் ஜெயிலுக்கு போயிருவாருங்கிறது நினைச்சு என்னால தாங்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த. ரொம்ப நன்றிமா. சித்தி, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல, கவலைப்படாதீங்க. அத்தையும் இதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திவ்யா வாழ்க்கையும் சரியாயிடும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. அந்த பையில 2 தட்டி தட்டி போய் கலெக்டர் அம்மாவை கூட்டு வாடானா மாட்டேன் நான் சொல்ல போறா. என்னென்ன? ஆமா சிங்கமுத்து, நல்லா நான் பாத்துக்கிறேம்மா, விடு. சரிடா. சங்கரி, ஆ? சங்கரி, உங்க அப்பா எங்க? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். வெளியில எங்கேயாச்சும் போயிருக்காரா? தெரியலையேம்மா, நானும் அப்பாவை பார்க்கவே இல்லையே. இன்னைக்கு தானே கோர்ட்ல கேஸ்னு சொன்னாங்க, அங்க போயிருப்பாரோ? அவ்வளவு முக்கியமான இடத்துக்கு போகும்போது சொல்லாம எப்படி போவாரு? சொல்லாம போமாட்டாரு தான். ஷோ, வீட்ல இருக்கிற மாதிரியும் தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ வண்டி சத்தம் கேக்கல? ஆமா, வண்டி சத்தம் தான் கேக்குது. யாருமா வராங்க? தெரியலையேம்மா. நில்லுங்க சித்தப்பா, எங்க வந்தீங்க? இந்த வீட்டுக்குள்ள வர உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? காலம் பூரா கஷ்டப்படுத்தினது போதாதுன்னு அவரை கொல்ல பாத்திருக்கீங்களே, எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? நீங்க என்னக்கா இவர் என்னமோ உத்தமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே பார்த்திபனையும் என்னையும் கொலை பண்ண நினைச்சவர் தானே? நில்லுங்க சித்தப்பா. தம்பி நில்லுங்க, அங்கே நில்லுங்கங்கறோம்ல. உங்களை தான் சொல்றோம். சொல்ல கேட்காம வந்துட்டே இருக்கீங்க. வெளிய போங்க. வெளிய போங்க. சொல்றது கேக்கலையா? இவ்வளவு பேரை சொல்றோம். சொல்ல அப்படியே கேட்டுட்டே நின்னுட்டு இருக்கீங்க. தெரியல. உங்களுக்கு உள்ளே விட்டுற கூடாது. என்ன இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு? இருக்கீங்க. யோ, போயா, வெளிய போயா. வெளிய போன்றல. அம்மா, என்னம்மா இது? என்னமா இது? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? உங்க அப்பா வேற ஆளையே காணல. உங்களால எப்படி இங்க வர முடியுது? வேற ஏதாவது செஞ்சிருப்பாரோ எனக்கு பயமா இருக்குடா. முரளி, இவரை அடிச்சு வெளிய போடுடா. நீ எங்க அப்பாவை கத்தியால குத்துனப்ப நான் அங்க இல்ல. நான் மட்டும் அங்க இருந்திருந்தா உன் ஆளோட உன்னையும் சேர்த்து குத்தி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிருந்திருப்பேன். நான் இல்லாத நேரத்துல எங்க அப்பாவை குத்துனது இல்லாம அவர் இல்லாத நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கல. வெளிய போயா, வெளிய போயா, வெளிய போயா. ஏய், போயா, வெளிய போயா. எழுச்சி வெளிய போயா.
இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. என்ன பண்ற நீ? மாமா விடுங்க மாமா. டேய் மாப்பிள விடுங்க நீங்க. விடுங்க மாமா. எதுக்குடா அப்படி எல்லாம் பண்ற முரளி? டேய் விடுங்கன்ற. டேய் முரளி என்னடா பண்ற? ஏன்டா இப்படி பண்றங்கறல்ல? மாமா இந்த ஆளை சொல்றத கேளுடா. முரளி அமைதியார். மாமா முதல்ல நீங்க எங்க எதுக்கு வந்தீங்க? தயவு செஞ்சு போங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ரஜினியும் வீட்ல இல்ல, நீங்க கிளம்புங்க. உங்க மாமா கூட வீட்ல இல்ல பார்த்திபா. இந்த ஆள் ஏதாவது பண்ணிருப்பாரோன்னு பயமா இருக்கு பார்த்திபா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா பார்த்திபா. பார்த்திபா, முதல்ல இவர் கோர்ட்ல இருந்து எப்படி வந்தாருன்னு கேளு. ஆமா, நீங்க எப்படி வந்தீங்க? நாங்களும் ரொம்ப நேரமா இதுதான் கேட்டுட்டு இருக்கோம். பதிலே சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. இவர் வீடு அது இதுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணாரு நல்லா இருக்காது சொல்லிட்டேன். வெளில போங்க. என்னமா பேசுற? என்ன பாக்குறீங்க? இந்த நடிப்பெல்லாம் இங்க வேண்டாம். ஒரு அண்ணன்ற வார்த்தை மாரிமுத்தான மாதிரி சித்தப்பான்ற வார்த்தை சிங்கமுத்தாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. டேய் முரளி, தப்புடா. இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாதுடா. என்ன இருந்தாலும் அவர் தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறவரு. சும்மா இருங்க மாமா. மரியாதைலாம் கொடுக்கற மாதிரி இவர் என்னைக்குமே நடந்துகிட்டது இல்ல. இந்த வீட்ல உங்க எல்லாரையும் விட என் அப்பாவை விட இவரை பத்தி நல்லா தெரிஞ்சவன் நான் தான். என்ன என்ன நடிக்கிறீங்களா? இந்த நடிப்புல நாங்க ஏமாற மாட்டோம். முரளி இது சரிப்பட்டு வராது. நான் முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். நீ ஃபோன் உடனே பண்ணு. வேண்டாம். டேய் முரளி இருடா.